இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். ஓபிஎஸ்க்கு குலுக்கல் முறையில் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. ராமநாதபுரம் லோக்சபா தேர்தலில் மொத்தம் 25 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவர் தனக்கு வாளி, பலாப்பழம், திராட்சை சின்னம் என ஏதாவது ஒன்று ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். பன்னீர்செல்வம் பெயரில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். அதில் 2 பேர் ஓபிஎஸ் கேட்ட வாளி, பலாப்பழம், திராட்சை சின்னங்களை தங்களுக்கு ஒதுக்க கோரி கேட்டிருந்தனர். இதனால் குலுக்கல் முறையில் சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழம் சின்னம் கிடைத்தது. இதேபோல் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கும் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போனது பம்பரம், வந்தது தீப்பெட்டி. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு லோக்சபா தேர்தலில் திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது. இங்கு கட்சியின் முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனுமான துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்த முறை தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவது என்பதில் மதிமுக உறுதியாக உள்ளது. கடந்த தேர்தல்களில் மதிமுக பயன்படுத்திய பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும்படி வைகோ ஹைகோர்ட்டை நாடினார். ஆனால் பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. மதிமுக மட்டுமின்றி நாம் தமிழர் ஆகிய கட்சிக்கும் முந்தைய தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட சின்னத்தை இந்த முறை தேர்தல் ஆணையம் ஒதுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் கோர்ட் வரை சென்றும் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை என அக்கட்சிகள் குற்றம் சாட்டின. பாஜக கூட்டணியில் உள்ள பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு பின்னால் பாஜகவின் தலையீடு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. துரை வைகோ ஏற்கனவே தாக்கல் செய்த வேட்புமனுவில் சின்னம் கோரும் இடத்தில் முதலில் பம்பரம் சின்னத்தையும், 2வதாக தீப்பெட்டி, 3வதாக கேஸ் சிலிண்டர் என குறிப்பிட்டு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குமாறு கேட்டிருந்தார். அவற்றில் பம்பரம் சின்னம் கிடைக்காததால் அடுத்துள்ள தீப்பெட்டி அல்லது கேஸ் சிலிண்டர் சின்னம் கிடைக்கலாம் என கூறப்பட்டது. இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் திருச்சியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்து அறிவித்துள்ளது. இதையடுத்து புதிய சின்னத்துடன் திருச்சியில் மதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசிகவுக்கு பானை சின்னம் கை கொடுத்தது அதிர்ஷ்டம். 1999 ஆண்டு முதல் விசிக தேர்தலில் போட்டியிடுகிறது. மோதிரம், பானை, நட்சத்திரம் போன்ற பொது சின்னங்களிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் இதுவரை தேர்தல்களை சந்தித்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் சிதம்பரத்தில் பானை சின்னத்திலும், விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலும் விசிக வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வரும் தேர்தலில் மீண்டும் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டியிடுகிறது. இது தவிர கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவிலும் விசிக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இதனால் தங்கள் கட்சிக்கு பானை சின்னத்தை தனிச்சின்னமாக ஒதுக்கி தரும்படி தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சி விண்ணப்பித்தது. தேர்தல் ஆணையம் அதற்கு மறுத்துவிட்டது. 2014-19 லோக்சபா தேர்தல்களில் விசிக 1% அதிகமான வாக்குகள் பெற்றது. அந்த ஆதாரங்களுடன் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும்படி விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டார். அப்போதும் பானை சின்னத்தை ஒதுக்க மறுத்தது தேர்தல் ஆணையம். கடந்த நிதியாண்டுக்கான கட்சி வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையத்துக்கு விசிக சமர்ப்பிக்கவில்லை என புதிய விஷயத்தை காரணமாக கூறியது தேர்தல் ஆணையம். விதிகளை பின்பற்றாததால் பானை சின்னத்தை தனிச்சின்னமாக ஒதுக்க முடியாது என கோர்ட்டிலும் தேர்தல் ஆணையம் கூறியது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என ஹைகோர்ட் கூறிவிட்டது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட விசிக முடிவு செய்திருந்த நிலையில் பொது சின்னம் பட்டியலில் இருந்தே பானை சின்னத்தை பெறும் முயற்சிகளை விசிக தரப்பினர் எடுக்க துவங்கினர். சிதம்பரம் தொகுதி இறுதி வேட்பாளர் பட்டியலில் 14 பேர் உள்ளனர். இதில் 8 பேர் சுயேட்சைகள். பானை சின்னம் பொது பட்டியலில் இருந்தாலும் சுயேட்சைகள் யாரும் அந்த சின்னத்தை கேட்கவில்லை. விசிக வேட்பாளர் திருமாவளவன் மட்டும் கேட்டிருந்ததால் இன்று மாலை அவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது. இதேபோல விழுப்புரத்திலும் விசிகவை தவிர வேறு யாரும் பானை சின்னத்தை கேட்கவில்லை. இதனால் விழுப்புரம் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரை சென்று முறையிட்டும் கிடைக்காத பானை சின்னம் மீண்டும் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. பிரதமர் தமிழில் பேசத் தொடங்கினால் உங்கள் நிலைமை அவ்வளவுதான். நமோ செயலி மூலம் தமிழக பாஜக தொண்டர்களுடன் பேசிய பிரதமர் மோடி, எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காதது மிகுந்த வருத்தமளிப்பதாக கூறியிருந்தார். பிரதமரின் பேச்சை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிக்கை வெளியிட்டார். எங்கும் ஹிந்தி, எதிலும் ஹிந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவலச் சாதனை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி ஹிந்தியை பரப்புவதாக ஒரு பொய் செய்தியை ஸ்டாலின் மீண்டும் பரப்பி வருகிறார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடியுள்ளார்.
பிரதமர் தமிழில் பேச ஆரம்பித்தால் உங்களை போன்ற போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பே கிடைக்காது என்பதுதான் உண்மை. அதை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களும் உணர்ந்துள்ளார்கள். அதன் விளைவே உங்களின் இந்த அறிக்கை என்பதையும் உணர்கிறேன். இதுவரை எந்த ஒரு மத்திய அரசும் செய்யாத அளவிற்கு தமிழுக்கு அரும்பெரும் தொண்டாற்றி வரும் பிரதமர் மோடி திருக்குறள் உள்ளிட்ட தமிழின் தொன்மைக்கால இலக்கியங்கள் ஒவ்வொன்றையும் உலக அரங்கில் முன்மொழிந்து வருவதை தமிழக முதல்வர் பார்ப்பதில்லையா? கடந்த 2 ஆண்டுகளாக காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டும் வண்ணம் காசி தமிழ்ச் சங்கமம் விமரிசையாக நடந்ததெல்லாம் ஸ்டாலினுக்கு நினைவில்லையா? பார்லிமெண்ட் புதிய கட்டடத்தில் தமிழகத்தின் பெருமையான செங்கோல், சென்னையில் செம்மொழி ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டடம் என்று தமிழ் மொழி முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்தான் எல்லாம் என்று இத்தனை ஆண்டு காலமாக பொய் சொல்லியே தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த உங்களால் உங்களின் கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தமிழை கட்டாய மொழியாக்க முடிந்ததா? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்றால் உங்கள் கட்சி மோடியின் தமிழ் பற்றுக்கு ஸ்டாலின் சான்று தேவையில்லை. நமோ ஆப் மூலம் நேற்று தமிழக பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் உரையாடிய பிரதமர் மோடி தமிழ் பேச முடியாதது குறித்து வருத்தப்பட்டார். தமிழ் என் தாய்மொழியாக இல்லாமல் போனது வருத்தம். தமிழில் பேச முடியவில்லையே என நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது என மோடி பேசியிருந்தார். தமிழ் பற்றி மோடி பேசியதை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது. தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என ஸ்டாலின் கூறியதற்கு மத்திய அமைச்சர் முருகன், எம்எல்ஏ வானதி ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். ஸ்டாலினை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் தேர்தல் நேரத்திலும் திமுகவுக்கு தமிழ் பற்று வரும். இந்த லோக்சபா தேர்தலிலும் தமிழ் பற்று வந்திருப்பதில் ஆச்சரியம் இல்லை. 70 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தமிழகத்தை சுரண்டி கொழுத்த திமுகவின் தமிழ் உணர்வை மக்கள் நம்புவார்கள் என ஸ்டாலின் நினைத்தால் ஏமாற்றம்தான் கிடைக்கும். தன்னால் தமிழ் பேச முடியவில்லையே என மோடி வருத்தப்பட்டதை ஸ்டாலின் கேலி செய்திருக்கிறார். கருணாநிதி, ஸ்டாலின் போல மொழியை வைத்து நடத்தும் வியாபார அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் மோடிக்கு இல்லை. அவர் பிற மாநிலங்களிலும் தமிழின் தொன்மையை பெருமையாக பேசி வருகிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உலக அரங்கிலும் தமிழின் பெருமையை பேசி வருகிறார். உலக தலைவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து நம் கலாச்சாரத்தை பறைசாற்றியிருக்கிறார். எனவே மோடியின் தமிழ் பற்றுக்கு ஸ்டாலினின் சர்டிபிகேட் தேவையில்லை. ஸ்டாலினுக்கு உண்மையான தமிழ் பற்று இருந்தால் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்க வேண்டும். பாஜகவின் கருப்பு பண மீட்பு பற்றி மக்கள் நன்கு அறிவார்கள். தனக்கு தெரியவில்லை என்றால் தனது கட்சியினரிடமோ அல்லது இண்டி கூட்டணியினரிடமோ ஸ்டாலின் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் ஒழிப்பு பற்றி ஸ்டாலின் கேள்வி கேட்பதை மக்களின் வார இறுதி நகைச்சுவையாக விட்டு விடுகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். ராசாவுக்கு மட்டும் விதிவிலக்கா? பெண் அதிகாரி சஸ்பெண்ட். நீலகிரி தொகுதியில் திமுக எம்பி ஆர் ராசா மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த 25ஆம் தேதி ஆர் ராசா ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார். கஞ்சப்பனை சோதனைச்சாவடி அருகே அவரது காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தினர். காரில் சூட்கேஸ், டிராலி பேக்குகள் என பல பெட்டிகள் இருந்தது. 1-2 மட்டும் லேசாக திறந்து பார்த்துவிட்டு சில நிமிடங்களில் ராசாவை அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். ராசாவின் பின்னால் வந்த கார்களில் அதை கூட செய்யவில்லை. இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கீதா தலைமையில் இந்த சோதனை நடந்தது. இவர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி. இந்த விவகாரம் சர்ச்சையாக மாறியதால் உடல்நலம் சரியில்லை என கீதா விடுப்பில் சென்றார். ராசாவுக்கு ஆதரவாக பறக்கும் படையினர் செயல்படுவதாக புகார் கிளம்பியது. நீலகிரி கலெக்டர் அருணா விசாரணைக்கு உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக கீதா மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்ஐ சிவராமனுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இருவரும் இன்று நேரில் ஆஜராகினர். விசாரணையின் போது முறையாக சோதனை நடக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. கீதாவை சஸ்பெண்ட் செய்து தேர்தல் அதிகாரி அருணா உத்தரவிட்டார். ஆரத்தி எடுத்ததற்கு பணம், சிக்கலில் சிக்கிய ஓபிஎஸ். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அங்கு இண்டி கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி, அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தவிர ஓ பன்னீர்செல்வம் பெயரில் சுயேட்சை வேட்பாளர்களாக 6 பேர் போட்டியிடுவதால் வெற்றி கடும் சவாலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடந்த பாஜக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம் வந்தார். அறந்தாங்கி பகுதியில் பெண்கள் சிலர் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது தனது சட்டை பையில் இருந்து 500 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து அதில் சில நோட்டுகளை அருகில் நின்ற பெண்ணிடம் கொடுத்தார். பணம் கொடுத்ததோடு சண்டை போட்டுக் கொள்ளாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்.
அவர் தேர்தல் விதிகளை மீறி ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கியதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது. பணம் கொடுக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வரும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக ஆய்வு செய்ய ராமநாதபுரம் தேர்தல் அலுவலரான கலெக்டர் விஷ்ணுச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கோவையில் அண்ணாமலை பணம் கொடுத்தார் என்ற வீடியோ சர்ச்சையானது. பின் அந்த வீடியோ 2023 எடுத்தது என்பது உறுதியானது. அதிமுக தான் எதிரி, அப்போ பாஜக? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்த பேட்டி. MP பதவியை விட அமைப்பு செயலாளர் பதவியையே பெருமையாக கருதுகிறேன். கருணாநிதி காலத்தில் அமைப்பு செயலராக அழகிரி, TKS இளங்கோவன், கல்யாணசுந்தரம் என 3 பேர் இருந்தனர். இப்போது நான் மட்டும் இருக்கிறேன். கட்சி பணியே நிறைய இருக்கின்றன. எனவே ராஜ்யசபா MP பதவி கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவதற்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. எம்ஜிஆர் நடிகராக இருந்து முதல்வரானவர். உதயநிதியும் நடிகராக இருந்து அமைச்சராகியுள்ளார். தமிழக அரசில் உயர் பதவிகளில் இருக்கும் அதிகாரிகள் பலர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். வரலாறு காணாத வகையில் திமுக அரசில் அதிகாரமிக்க பதவிகளில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றனர். உதயசூரியன் சின்னம் வெற்றி சின்னம் என்றாலும் கூட்டணி கட்சிகளிடம் அதை திணிக்க மாட்டோம். அது அவர்களுடைய விருப்பம். எங்கள் எதிரி அதிமுக தான், பாஜக இல்லை. தேர்தல் களத்தில் இருமுனை போட்டிதான். எதிரியிடம் மோதும் போதுதான் பலம் தெரியும் என RS பாரதி கூறினார். அடுத்த விக்கெட் அவுட், அதிர்ச்சியில் காங்கிரஸ். மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர். ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் சவான் பாஜகவில் சேர்ந்துவிட்டார். இது தவிர மும்பை காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாபா சித்திக் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசிலும், மிலிந்த் தியோரா முதல்வர் ஷிண்டேயின் சிவசேனாவிலும் சேர்ந்திருக்கின்றனர். இப்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவராஜ் பாட்டீல் மருமகள் டாக்டர் அர்ச்சனா பாட்டீல் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். மும்பையில் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வீட்டிற்கு சென்ற அர்ச்சனா தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். இவர் மகாராஷ்டிராவின் உட்கிர் பகுதியில் இயங்கி வரும் லைஃப் கேர் மருத்துவமனையின் தலைவராக இருக்கிறார். இவரது கணவர் சைலேஷ் பாட்டீல் மாநில காங்கிரஸ் செயலாளராக உள்ளார். பாஜகவில் சேர்ந்த பிறகு பேட்டியளித்த அர்ச்சனா பாட்டீல், பெண்களுக்கு சம உரிமை அளிக்கும் பிரதமர் மோடியின் நாரி சக்தி வந்தன் ஆதின்யாம் திட்டம் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அது பெண்களுக்கு சம வாய்ப்பை வழங்குகிறது. எனவேதான் அரசியல் துறையில் பங்காற்ற பாஜகவில் இணைந்துள்ளேன். மகாராஷ்டிராவின் லத்தூரில் அடிமட்ட அளவில் பணியாற்றியிருக்கிறேன். பாஜகவுடன் இணைந்து மேலும் அடிமட்ட அளவில் பணியாற்றுவேன். நான் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் இருந்ததில்லை. பாஜகவின் சித்தாந்தம் என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அதில் சேர்ந்தேன் எனவும் கூறினார். சிவராஜ் பாட்டீலின் குடும்பத்தைச் சேர்ந்த அர்ச்சனா பாஜகவில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இது மிகப்பெரிய விஷயம், கட்சியை மேலும் பலப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரமே இருக்கும் நிலையில் அர்ச்சனா பாட்டீல் பாஜகவில் சேர்ந்திருப்பது காங்கிரஸ் கட்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.